பாலக்கரம் போலீஸ் தான் கைது பண்ணிருக்கீங்க சார். நீங்க தான் கைது பண்ணியிருக்கீங்க. நீங்க இன்னும் ஒப்படைக்கலன்னு எங்களுக்கு தகவல். காலையிலேருந்து கோட்டை ஸ்டேஷனில் தான் நான் இருக்கேன் சார். நான் போராட்டம் நடத்துறேன் சார். நீங்கள் தேர்தல் முடி போராட்டம் எடுத்தீங்க ஸ்டேஷனில் தான் சார். அப்புறம் அவர் உள்ளே தானே இருக்காரு. நான் போராட்டம் நடத்துறேன் சார். கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். பாலியல் குற்றவாளியை உடனடியாக கைது செய்து சிறையில் போடு, சிறையில் போடு. தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு. பாதுகாப்பில்ல, பாதுகாப்பில்ல, தமிழக. பாலக்கரம் போலீஸ் தான் கைது பண்ணிருக்கீங்க சார். நீங்க தான் கைது பண்ணியிருக்கீங்க. நீங்க இன்னும் ஒப்படைக்கலன்னு எங்களுக்கு தகவல். காலையிலேருந்து கோட்டை ஸ்டேஷனில் தான் நான் இருக்கேன் சார். நான் போராட்டம் நடத்துறேன் சார். பாதுகாப்பா, யாருக்காக, 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 காவல்துறை, காவல்துறை. திருச்சியில் பள்ளி மாணவிகள் பாலியல் தொல்லையை கண்டித்து SFI அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், போராட்டம் தொடர்பான விவரம். வணக்கம். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒரு தனியார் பள்ளியில வந்து அதாவது அரசு மருத்துவர் வந்து பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இந்த நிலையில வந்து 1ஆம் வகுப்பிலிருந்து இந்த பள்ளியில வந்து 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை இந்த பள்ளியில் பயிலும் குழந்தைகள் வந்து விடுதியில் தங்கி பயின்று வருகின்றனர். தொடர்ச்சியாக பள்ளி தலைமை ஆசிரியராக கிரேஸ் சகாயராணி என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் தலைமை ஆசிரியர் கிரேஸ் சகாயராணி என்பவர் மகன் வந்து சாம்சன். இவர் வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். சாம்சன் குழந்தைகளை தங்கியிருக்கும் விடுதிக்கு சென்று குழந்தைகளுக்கு மருத்துவம் பார்ப்பது போன்ற கடந்த 6 மாதங்களாகவே பாலியல் ரீதியாக துன்புறுத்தியும் அடித்தும் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வந்து குழந்தைகள் உதவி மையம் 1098 எண்ணிற்கு வந்து புகார் வந்ததின் அடிப்படையில் வந்து திருச்சி மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் விஜயலட்சுமி திருச்சி சத்திரமிருந்தம் அருகே உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வந்து புகார் அளித்தார். இந்த புகாரை அடுத்து சாம்சனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை செய்து வருங்க. மேலும் வந்து பள்ளி மற்றும் கல்லூரியில் தொடர்ந்து பாலியல் ரீதியாக குற்ற சம்பவங்கள் வெளிவரும் நிலையில் திருச்சி தனியார் பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியாக மருத்துவர் துன்புறுத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கோட்டை காவல் நிலையத்தில் மகளிர் பெண் போலீசார் வந்து அந்த தனியார் பள்ளியில் வந்து ஒவ்வொரு குழந்தைகளும் தனித்தனியாக விசாரணை செய்து வந்தார். இந்த நிலையில வந்து திருச்சி மாநகர காவல் துணை ஆணையர் வந்து செய்தியாளர் சந்தித்து பேசும் பொழுது 2 குழந்தைகள் வந்து பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டதாக வந்து தெரிவித்தார். மேலும் வந்து இதுல வந்து உண்மை தன்மை இருப்பின் வந்து யார் யார் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர் அனைவரும் கைது செய்யப்படும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வந்து கைது செய்யப்பட்ட அரசு மருத்துவர் சாம்சனையும் உடனே அவர் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும், அவர் சிறையில் அடைக்க வேண்டும், ஏன் காவல்துறையின் காலதாமதப்படுத்தினர் என்று கூறி இந்திய மாணவர் சங்கத்தினர் வந்து பாலக்கரை காவல் நிலையத்தில் வந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வந்து இதற்கு உடனடியாக இருந்த அவரது தாய் தலைமை ஆசிரியர் அவரையும் வந்து இதற்கு கைது செய்ய வேண்டும் என்று கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக வந்து கோட்டை காவல் நிலையத்தில் அவரை விசாரணை செய்த போது தன்னுடைய மகன் வந்து குழந்தைகள் போன்று அவரை கன்னத்தை மட்டும்தான் கிள்ளார், வேற எதுவும் இல்லை என்றும் ஒரு விசாரணையில் தெரிய வந்துள்ள விசாரணையில் கூறியதாக தெரியப்படுகிறது. இதனால் அவரையும் வந்து கைது செய்து சிறையில் அடைக்கலாம் என்ற ஒரு இது இருக்கிறது. அதே போல வந்து தற்போது இந்த போராட்டம் பண்ணது உடனே அவர்கள் வந்து அந்த அரசு மருத்துவரை உடனே கைது செய்த மருத்துவ காவலர்கள் அவரை வந்து சிறையில் அடைக்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க வேண்டிய இந்த கோரிக்கை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.